ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு லன்ச் vlog. நான் உங்கள் பிரியா தீபக். இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்ன வேணும்னா ப்ரெட் எடுத்துக்கோங்க, எக் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் துருவன தேங்காய் பூ எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக மில்கில் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எக்கை வந்துட்டு உடச்சி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்த எக்கை வந்துட்டு பாலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ப்ரெட்டாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி தோசைக்கல் மேலே வச்சுக்கோங்க. நடுவில் வந்துட்டு டெக்கரேஷனுக்காக தேங்காய் பூ வச்சுக்கோங்க. இஷ்டம், இது தேவைப்பட்ட வச்சுக்கலாம், இல்லைனா நோ ப்ராப்ளம். வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் தேங்காய் பூ வச்சா ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் ப்ரெட் எங்கே வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோஆர்டினேஷன் பேக்கரியில். இங்கே வந்துட்டு மில்க் ப்ராடக்ட் எல்லாமே சூப்பர்பாக இருக்கும். ப்ரெட்டு, கேக்கு, நிறைய மில்க் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே ரஸ்க்கும் வந்துட்டு பால் ரஸ்க்குன்னு சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். சிவகாசியில் பிரான்ச் இருக்குது, இப்போ சாத்தூர்லேயும் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ப்ரெட்டில் வச்சு நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். நார்மல் ப்ரெட் டேஸ்ட்டை விட இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்நாக்ஸு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்திங்கன்னா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கணும். அப்போ நல்லா வந்துட்டு வெந்துடும். கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தோசை தவாவில் விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை வந்துட்டு எடுத்து சர்வ் பண்ணிவிடுவோம். டடான், இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.